வணக்கம், நான் சண்முகம். ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லையும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். எஸ், ரியலி ஹாப்பி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு என்னால் உணர முடியுது. காரணம், உங்கள் நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நல்லா தான் இருக்கீங்க. டே டு டே நான் உங்களை பார்த்துட்ருக்கேன். உங்களோட மூவ், உங்களோட அடுத்த ஸ்டெப், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை உங்கள் மேலேயும் நீங்கள் சார்ந்து இருக்கிற இந்த தொழில் மூலையும் எனக்கு ஏற்படுறது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் என்னையோட கடை திறந்து 10 வருஷம் ஆகுது. உங்களை மீட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக இந்த 3 வருஷத்துலேயும் இந்த கடையோட ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நான் இன்றைக்கி என்னோடய எல்லா கஸ்டமருக்கும் தேங்க்யூ சொல்லியிருக்கேன். கூட உங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும்னு தோணுச்சுண்ணா. ரொம்ப தேங்க்யூண்ணா. நான் உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே இருக்குது. எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறேன்றது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. 10 வருஷமாக அந்த தொழில் பண்ணுறேன். இந்த 10 வருஷத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் சந்தித்தேன். இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட தொழிலையும் என்னோட பர்சனல் லைஃப்லையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர முடியுது அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒரு சகோதரி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இது மட்டும்தான் இந்த வீடியோவோட, நான் பேசுறதோட, என்னோட பயணத்தோட, என்னோட சந்திப்புகளோட டார்கெட் என்னன்னா, ஏதாவது ஒரு வகையில் உங்களோட பிஸ்னஸ் லைஃப்லையும் பர்சனல் லைஃப்லையும் ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடணும் அப்படிங்கிறது தான் இந்த தொடர்ந்த 15 வருஷத்து கம்யூனிகேஷனுக்கான அடிப்படை காரணம். நேற்று ஸ்வீட்டா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில் ரொம்ப அழகான ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணியிருந்தாங்க. பட் இதோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எண்ணம் தான். இந்த இடத்துல வேர் பிடிச்சி நிற்கணும். எங்கேயோ ஒரு குக் கிராமத்தில் பிறந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இந்த மாதிரி ஒரு மாடர்ன் சிட்டி, மஹிந்திரா சிட்டி மாதிரி ஒரு அல்ட்ரா சிட்டிக்குள்ளே அங்கே தன்னை நிலைநிறுத்திக்க முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கும் போது கண்டிப்பாக உன்னால் முடியும். அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலும் ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு நேற்று அந்த ஈவெண்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பொண்ணு நடத்தினது ஐ எம் ஸோ ஹாப்பி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏரியாவில், அவங்கவுங்களோட டவுனில், சிட்டியில், அதுவும் குறிப்பாக பியூட்டி கிளப்பில் இருக்கிறவங்க பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இதை கால்குலேட்டடாக, அக்கௌண்டபிலிட்டியாக, உங்களோட வருமானமாக, ப்ராஃபிட்டமாக, பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட அடிப்படை நோக்கம். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் நல்லா இருந்தால் அது மூலமாக ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும். ஏர்னிங் நல்லா இருந்துச்சுன்னா அது மூலமாக லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த உலகமே ப்ரூவ் பண்ண ஒரு லைஃப் ஸ்டைல் மாடல். இந்த வருஷம் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இதுக்கான அடிப்படை தாட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஒரு கால் மூலம் தான் வந்துச்சு. நம்ம பியூட்டி கிளப்பில் இருக்கிற ஒரு தோழி தான் எனக்கு கால் பண்ணாங்க. சார், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. நான் பார்லர் ஆரம்பித்து ஒரு 2 to 3 months ஆகுது. பட் ஆனால் வாக்கின் சுத்தமாக இல்லை, 0வில் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது நான் முதல்ல கேட்டேன், முதல்ல நீங்கள் ஒரு கேதரிங்கை ஜெனரேட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு தொடர்பாக இருக்கிற ஒரு கேதரிங்கை ஜெனரேட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவோட ரிலேட்டிவ், இவங்கள உங்கள் பார்லருக்கு ஒரு நேரத்தில், அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 50-60 பேரை ஜெனரேட் பண்ணுங்கள். அந்த ஜெனரேஷன், அந்த கேதரிங் அந்த இடத்துக்கு ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்கும், ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணும், ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். அங்கேருந்து உங்கள் பிஸ்னஸ் ஃபிகர் ஆயிரும் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க அதுக்கு எனக்கு ரிப்ளை என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, சொந்தக்காரங்களும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன், உங்களுக்கு வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, என் பொண்ணு இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார். ஸோ அப்போது உங்களோட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கேதரிங் பண்ண சொல்லலாம். மொத்தத்தில் அந்த இடத்துல ஒரு கேதரிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, நானாவது பரவாயில்ல 2 பேர்கிட்ட பேசுவேன், என் பொண்ணு யார்கிட்டையுமே பேச மாட்டா, அவளுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யாருமே கனெக்ஷன் கிடையாது, காலேஜ் போவா திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடுவா அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு, உங்கள் வீட்டுக்காரர் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஆஃபீஸில் அவருக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் நெட்வொர்க் இருக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி இருக்கும். ஸோ அவங்கள எல்லாத்தையும் அவர் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள ஒரு கேதரிங் மாதிரி கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், அவர் அதை விட மோசம். அவருக்கு யாருமே தொடர்பு இல்லை, யாருக்கிட்டையும் அவர் பழக மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார், வேலைக்கு போவார், வீட்டுக்கு வருவார். அப்படி இப்போ எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு, பார்லர் போட்டாச்சு, போர்டு வச்சாச்சு, இன்டீரியர் பண்ணியாச்சு, எக்யூப்மெண்ட்ஸ், அக்சசரிஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியாச்சு. ஆனால் ஒரே ஒரு கஸ்டமரை கூட உருவாக்க முடியல. அப்போ பிஸ்னஸ்னால் என்ன? இதெல்லாம் பிஸ்னஸ் கிடையாது. அவங்களோட பார்லரோ அல்லது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அது ஹோட்டலாக இருக்கட்டும், அது இன்னும் ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா அடிப்படையாக மக்கள். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இந்த மாதம் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆண்டர்பிரினருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மக்கள், இந்த கம்யூனிட்டி, இந்த சொசைட்டி. இந்த சொசைட்டியோட நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக எவ்வளோ தூரம் கனெக்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போது உங்களுக்கு பேசிக்கலாக ஒரு 25-50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒருத்தர் இருந்தால் கூட இன்னொரு 50 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள கூப்பிடும்போது, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு காய்கறி பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ஜவுளி கடையாக இருக்கட்டும், ஒரு செருப்பு கடையாக இருக்கட்டும், ஒரு உணவு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பியூட்டி பார்லராக இருக்கட்டும், ஒரு சலூனாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் கூப்பிடும்போது ஒரு 25-50 பேர் வரணும். அந்த வர்ற மாதிரி ஒரு இந்த மக்களோட, இந்த கம்யூனிட்டியோட, இந்த சொசைட்டியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு ஆண்டர்பிரினரோட அடிப்படை கடமை. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ்னா அந்த செட்டப், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த லீகாலிட்டிஸ், ஒரு லைசன்ஸ் வாங்குறது, அப்ரூவல் வாங்குறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அங்கே பதிவு பண்ணுறது, போர்டு வைக்கிறது, நேம் வைக்கிறது, லோகோ பண்ணுறது, ப்ராடக்ட் வாங்குறது, எக்யூப்மெண்ட் வைக்கிறது, அக்சசரிஸ் வைக்கிறது, இதெல்லாம் வச்சுட்டா பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. எந்த பிஸ்னஸ்க்குள்ள மக்கள் உள்ள கனெக்ட் ஆகுறாங்களோ, மக்கள் உள்ள வராங்களோ, பாப்புலேஷன் உள்ள வருதோ, அப்போதான் அது பிஸ்னஸாக முழுமையடையுது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆகாயத்திலிருந்து வாடிக்கையாளர்கள் குதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட வாடிக்கையாளர் உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, ஏற்ற வீட்டில் இருப்பாங்க, பின்னாடி வீட்டில் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸோட ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க. இவங்க கூடலாம் நம்ம ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கை, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வச்சுக்க முடியல அப்படின்னா நம்ம எங்கேருந்து வாடிக்கையாளரை ஜெனரேட் பண்ண போகிறோம்? என்னதான் நீங்கள் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், எதெல்லாம் நீங்கள் வேகமாக பயங்கர எக்ஸ்பென்சிவாக போஸ்டர் போடுறது, வீடியோ போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி உருவாக்குனாலும் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இன்ஃப்ளூயன்சிங் கனெக்ஷன்ஸ் இல்லைன்னா எங்கேருந்து உங்களால் வாடிக்கையாளரை திரட்ட முடியுது? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உண்மையிலேயும் இது நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நிறைய பார்லருக்கு நான் விசிட் பண்ணும்போது, ஒரு இன்விடேஷன் கொடுக்கும்போதோ, இல்லை ஒரு சால்வை போடும்போதோ, இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போதோ, யாரையாவது கூப்பிடுங்களேன் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு யாரோடையும் கனெக்ஷன் இருக்காது. ஐயோ அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், இல்லை பக்கத்து கடை திறந்துருக்கேன் அவரை கூப்பிடுங்க, அந்த அம்மாவை கூப்பிடுவேன்னா, இல்லை அவங்களோட நான் பேச மாட்டேன். அந்த பிஸ்னஸில் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 6 மாதமோ இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற யாரோடையும் பழக்கம் இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயுமே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த காணொளி மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்னன்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறது மக்கள், தொழில் அப்படிங்கிறது மக்கள். நீங்கள் எவ்வளோ மக்களோட தொடர்பில் இருக்கீங்க, எவ்வளோ மக்களோட கான்டாக்டில் இருக்கீங்க, எவ்வளோ மக்களோட கனெக்ஷனில் இருக்கிறீங்க, உங்களோட குவாலிட்டி, உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ப்ரொஃபைல் எவ்வளோ மக்கள் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பிஸ்னஸ். நம்ம யூஸ்வலாக என்னோட ட்ரைனிங்கில் இப்போ கூட MSMEல நடந்த இந்த அட்வான்ஸ் ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் கிளாஸில் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னோட அந்த பிஸ்னஸ் மென்டாரிங், பிஸ்னஸ் கைடன்ஸில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்டெல்லாம் கற்றுக்கலாம். ஒரு 2 டேஸ்லேயோ அல்லது ஒரு ½ an hourலேயோ ஒரு ப்ராடக்ட் செய்கிறது கற்றுக்கலாம். பட் எங்கே இது முழுமையடையும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்
வடிவமா இன்னொரு வாடிக்கையாளர்கிட்ட போய் சேர்ந்து அவங்ககிட்ட இருந்து பேமெண்டா ரிசீவ் ஆகிற வரைக்கும் இந்த பிசினஸ் முடிவடைவார். அப்போ இது எங்க என்கேஷ் ஆகும்? உங்களோட வாடிக்கையாளர்கிட்ட தான் என்கேஷ் ஆகும். அந்த வாடிக்கையாளர்கிட்ட என்கேஷ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஹியூமன் தேவை, ஹியூமானிட்டி தேவை, கனெக்ஷன்ஸ் தேவை, இந்த சொசைட்டி தேவை, இந்த மக்கள் தேவை. அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது. ஈவன் பர்சனல் லைஃப்லையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, பிஸ்னஸ் லைஃப்லையும் சரி, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மக்கள், இந்த சொசைட்டி, இந்த கம்யூனிட்டி, இவங்க தான் உங்களுக்கு வாடிக்கையாளராக கன்வெர்ட் ஆக போறாங்க. அப்போ அவங்க கூட எவ்வளோக்கு எவ்வளோ இயல்பா, எவ்வளோக்கு எவ்வளோ இலகுவா, எவ்வளோக்கு எவ்வளோ அழகான ஒரு கனெக்ஷன்ஸை ஜெனரேட் பண்ணிக்க வேண்டியது இது அடிப்படை பொறுப்பு. இது எல்லா வகையிலையும் பாதிக்கும். இப்போ நல்ல ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் கூட கிடைக்க மாட்டாங்க. நீங்க குரூப்லயே பாக்குறீங்களா, டே டு டே வாண்டட் ஸ்டாஃப் அப்படின்ட்டு. அப்போ ஸ்டாஃப் எங்க இருந்து குதிப்பாங்க? ஆகாயத்திலிருந்து குதிப்பாங்களா? இந்த சமூகத்துல என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கிறத வச்சு தான் உங்களுக்கு ஸ்டாஃபும் கிரியேட் ஆவாங்க, சப்ளையர் கிரியேட் ஆவாங்க, டெனண்ட் கிரியேட் ஆவாங்க, கஸ்டமர் கிரியேட் ஆவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு எது நடந்தாலும் இந்த மனிதர்கள் மூலமாக தான் நடக்கும். நல்லது நடந்தாலும் நிறைய பேர் இந்த நல்லது நடக்கும் அப்படின்றத விட்டுட்டு இந்த மனிதர்கள் மேல ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. கெட்ட மனிதர்கள், இந்த சமூகம் கெட்டது, சொசைட்டி கெட்டது, இந்த நாடு நல்ல நாடு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க இல்லை, கெட்டவங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை, ஒரு 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 ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அப்போ எங்க இருந்து நல்லது நடக்கும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களால மட்டும்தான் நல்லது நடக்கும். ஒரு ரியலைசேஷன் பண்ணலாம் நம்ம. என்னன்னா, இப்போ நீங்க போட்டிருக்க துணி, உங்க கையில இருக்கிற காசு, உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வசதி எங்க இருந்து வந்துச்சு? கண்டிப்பா ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமா தான் வந்திருக்கும். வாடிக்கையாளர்கள் மனிதர்கள் தான். இந்த மனிதர்கள் சொசைட்டில இருந்து தான் வராங்க. இந்த சொசைட்டில இருந்து தான் வாடிக்கையாளரை உருவாக்க முடியும். அப்போ நம்மளோட பிசினஸ், நம்மளோட தொழில், அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அதை பண்ற யாரா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், உங்க தொழிலுக்கு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வாடிக்கையாளர்கள் தான். இந்த வாடிக்கையாளர்கள் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் ஒரு 50 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றார். அப்போ அவருக்கு இருக்கிற வாடிக்கையாளர் வட்டம் தான் அந்த 50 கோடி ரூபாயை கொடுக்குது. ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றாரு, அவருக்கு அவரை சுத்தி இருக்கிற வாடிக்கையாளர்கள் வட்டம் தான் அந்த 1000 கோடி பிசினஸை கொடுக்குது. அப்போ ஒருத்தவங்களால ஒரு 50 ரூபாய் கூட பிசினஸ் பண்ண முடியல. காரணம், அவங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள்ட்ட இருந்து அவங்க தொழிலை வச்சு ஒரு வருமானத்தை உருவாக்க முடியல. அப்போ உங்களுக்கும் அல்லது அந்த தொழிலதிபர்களுக்கும் இந்த மக்களுக்குமான அந்த தொடர்பு எவ்வளோ பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத அந்த குறைவா பிசினஸ் பண்றவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வளமா பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே தன்னோட பிசினஸை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது அப்படின்னா the number of connections, the reach to the mass community, mass population அப்படிங்கிறது தான் உண்மை. நான் உங்களை ஒரு அட்வைஸா, ஒரு ஆர்டரா, ஒரு ரெக்கமெண்டேஷனா அல்லது ஒரு சஜஷனா என்ன ஃபார்ம்ல வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்க இந்த கம்யூனிட்டியை விரும்ப ஆரம்பிங்க. உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களை விரும்ப ஆரம்பிங்க. உங்க கண்ணுல படுற மனிதர்கள் எல்லாத்து மேலையும் ஒரு பாசிட்டிவ் த்ரோவை ஏற்படுத்துங்க. ஒரு பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க பாருங்க. இவங்க தான் உங்களுக்கு திருப்பி பிசினஸா கொடுப்பாங்க. இந்த நெட்வொர்க் இஸ் த நெட் ஒர்த் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அடிப்படை மீனிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ தொடர்பு இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஒர்த் பெருசா ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறது அடிப்படை தத்துவம். அதுக்கு அடிப்படையே என்னன்னா, நீங்க எவ்வளோ பீப்புளோட கனெக்டடா உங்களை உருவாக்கிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பீப்புளை விரும்புங்களேன், இந்த பீப்புள் மேல ஒரு பாசம் வைங்களேன், இந்த சொசைட்டி மேல ஒரு அன்பு வைங்க. இந்த உங்களை பத்தின, உங்க ப்ரொஃபைலை பத்தின
உங்களோட ஃபியூச்சர்ஸ் பற்றின ஒரு நேர்மறையான ஒரு இமேஜ் இந்த மக்கள் மேலே செலுத்துங்களேன். ஸோ இவங்க தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். நான் உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். மக்கள் 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 மனிதர்கள், சொசைட்டி, கம்யூனிட்டி, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பீப்புளும் தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும், உங்கள் பிஸ்னஸ்க்கு உதவி பண்ண முடியும். இந்த சொசைட்டிலிருந்து தான் உங்களுக்கு வாடிக்கையாளர் வருவாங்க, இந்த கம்யூனிட்டியிலிருந்து தான் உங்களுக்கு வாடிக்கையாளர் வருவாங்க, இந்த மக்கள்கிட்ட இருந்து தான் வாடிக்கையாளராக வருவாங்க. இந்த மக்களை நம்ம கனெக்ட் பண்ணாமல் வாடிக்கையாளரை உருவாக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தொடர்பு, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குன்றதை பொறுத்து தான் அவங்களோட சைஸ் ஆஃப் த பிஸ்னஸும் இருக்கு, அவங்களோட வேல்யூம் ஆஃப் த பிஸ்னஸும் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், ரிச்சாக ப்ராஃபிட் பண்ணணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இந்த சம்பாதிக்கிற காசை வச்சு நம்ம குடும்பத்தை நல்லா நடத்தணும், நமக்கு ஒரு இமேஜ் உருவாக்கிக்கணும், ஒரு கௌரவமான ஒரு சொசைட்டி வாழ்க்கை வாழணும், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் படிப்பையும் கொடுக்கணும். ஸோ மொத்தத்தில் நம்ம குடும்பமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த இலக்கை நோக்கி தான் நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ பெரிய இலக்கு, இவ்வளோ பெரிய கோல், இவ்வளோ பெரிய நல்ல எண்ணத்துக்கு அடிப்படை, அதை செயல்படுத்தக்கூடிய காரணியாக, அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய காரணியாக எது இருக்க போகுது தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள். அவங்க இல்லாமல் உங்களோட ஆசை, கனவு, லட்சியம், கோல், இலக்கு நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். அதனால உங்களை இந்த மனிதர்களோட தொடர்பு படுத்திக்கிங்க, நல்ல விதமாக உங்களை இந்த சொசைட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிங்க, பாசிட்டிவான வழியில் உங்களை இந்த கம்யூனிட்டியோட இணைச்சிக்குங்க, ஒரு நேர்மறையான வழியில். ஸோ இது ஒன்று தான் உங்கள் பிஸ்னஸை வளமான ஒரு ஸ்டேட்டஸ்க்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரோத்துக்கும், அது மூலமாக உங்கள் லைஃப் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கும் கொண்டு போகிறதுக்கான அடிப்படை காரணம். நீங்கள் என்னை எப்படி வேணாலும் எடுத்துங்க, ஒரு பிரதராக எடுத்துங்க, ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துங்க, ஒரு வெல்விஷராக எடுத்துங்க, ஒரு மென்டாராக எடுத்துங்க, ஒரு கைடாக எடுத்துங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காதீங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன், இன்னும் பெரிய பெரிய தொழில் முனைவோர்கள், தொழிலதிபர்கள், ஜெயண்ட் கார்பரேட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் அவங்களுக்கும் அவங்க தொழிலுக்கும் இந்த மனிதர்களுக்குமான அழகான பாசிட்டிவான நேர்மறையான தொடர்பு தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இனிமேலாவது நீங்கள் கண்ணில் பார்க்குற மனிதர்கள் எல்லாத்துக்கூடையும் ஒரு பாசிட்டிவான நேர்மறையான ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை, ஒரு நல்ல விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்கள உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வந்து அவங்க மூலமாக உங்கள் பிஸ்னஸை க்ரோத் பண்ணி அது மூலமாக உங்களோட லைஃப், உங்களோட ஃபேமிலி, உங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ், உங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்கான அடிப்படை காரணம். இதோட நோக்கமும் அதுதான். நிறைய நல்ல விஷயங்கள் போன மாதம் நடந்திருக்கு. இண்டிபெண்டாக யாரையும் சார்ந்திருக்காம நிறைய அமைப்புகள் உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ எதா இருந்தாலும் ஒன்று வெளிநாட்டிலேருந்து வரணும் அல்லது வடநாட்டிலேருந்து வரணும் அப்படின்றத தாண்டி நம்ம பீப்புளே நல்ல விஷயங்கள் நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பாசிட்டிவான விஷயங்கள். நிறைய இடத்துல இந்த கஸ்டமரை பேஸ் பண்ண ஒரு செலிப்ரேஷன், ஆனுவல் ஃபங்க்ஷன், அப்புறம் கஸ்டமர் டே, இந்த மாதிரி விஷயங்களை பியூட்டி கிளப் பீப்புள் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த என்டையர் இண்டஸ்ட்ரி, பியூட்டி இண்டஸ்ட்ரியில் பியூட்டி கிளப் பீப்புள் தான் அந்த பியூட்டி பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாருமே தனிச்சு தெரியறதையும் ஒரு வளமான ஒரு பிஸ்னஸையும் அது மூலமாக ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு லைஃப்பையும் அழகாக கொண்டு போகிறத பார்க்க முடியுது. உங்களுக்கு எந்த விதத்துலையும் நான் சப்போர்ட் பண்ணுறது தயாராக இருக்கேன். நானும் என் டீமும் என்டையர் இந்த பியூட்டி கிளப் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாருமே உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. கூச்சப்படாதீங்க, தயங்காதீங்க, பேசலாமா பேச வேண்டாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், என்ன ஹெல்ப், சப்போர்ட் என்ன வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நானும் சரி என் டீமும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி மீண்டும் மாதத்தோட முதல் நாளில் ஒரு அழகான கருத்தோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நானே தான். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்.